தேங்க்யூ மிஸ்டர் ராஜகோபால். தேங்க்யூ டாக்டர். மறுபடியும் நாளைக்கு வந்து பாக்குறேன். ஓகே சார். மஞ்சு, என்னடா கோவமா? உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? நீ சாப்பிட வேண்டியதானடி. டாக்டர் ப்ரொஃபஷன்ல புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து சாப்பிடுறதுன்னா நடக்கிற காரியமா? ஆமா, அந்த குழந்தைக்கு என்னாச்சு? 2 வயசு தான் இருக்கும். நிறைய மாத்திரை மூழ்கிடுச்சு. பரவாயில்ல, இப்போ ஒன்னும் ஆபத்து இல்ல. பாவம், அந்த உமாவுக்கு தான் எவ்வளவு கஷ்டங்க. அது கூட பரவாயில்லடி. அந்த வீட்டுக்கு போனா சிரிப்பு தான் வருது. அக்கா உமாவுக்கு குழந்தையே இல்ல. தங்கர் அம்மாவுக்கு நண்டும் சின்னமா 5 குழந்தைங்க. அதுல 1 உமாவுக்கு பிறந்திருக்க கூடாதா? என்ன சொல்ற? நீங்களே பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்களே. உமாவுக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? அவ புருஷன் தான் மலகனாச்சே. கத்தாதடி. ஊர் உலகமும் உமாதான் மலடின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. செவுத்துக்கும் காது உண்டு. என்ன மிஸ்டர் ராஜகோபால், வீட்டுக்கு போல? ஓ, இத்தனை நாளா எங்க எழுத்துல இருந்தது இப்ப உங்க கழுத்துக்கு மாறிடுச்சா? ஸ்டெதஸ்கோப் தானே. காரணம் மறந்து வச்சுட்டீங்க. உள்ள வந்து கொடுக்க வேண்டியதானே? ஏன் வெளியே நின்னுட்டீங்க? இடம் புரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். வரேன். ஓகே. என்னங்க, யார் வந்தாங்க? ரமாவோட புருஷன். குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அப்செட்டா இருக்காரு. வா சாப்பிட போலாம். அம்மா, 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 குழந்தை அவன மாத்தானே தூங்குது? ஆமா. மத்த குழந்தைகளாம் சாப்பிட்டாச்சா? இல்ல. ஏன்? நான் இன்னைக்கு சமைக்கவே இல்லை. சரி, தெருக்கூடி ஹோட்டல் வரைக்கும் வா, நான் டிஃபன் வாங்கி தரேன். நான் அப்படியே மவுண்ட் ரோடு போகணும். ஒரு மருந்து மவுண்ட் ரோடு தான் கிடைக்குமா? உமா, நீ கொஞ்சம் குழந்தை பாத்துக்கோ. முடிஞ்ச கொஞ்சம் வெந்நீர் போட்டு வை. ராதாவுக்கு கொஞ்சம் ஹார்லிக்ஸ் கலக்கு கூட. நான் வரேன். நான் பெரியமா இருக்கேம்மா. உனக்கு அம்மா தானே வேணும்? இப்பவே போய் நான் அம்மா கூட்டிட்டு வந்துடுறேன். இத பாத்தியா? அம்மா வந்துட்டேன் பாத்தியா? ரமா, உங்க அக்காவை பத்தி ஒரு விஷயம் தெரியுமா? நாமெல்லாம் நினைக்கிற மாதிரி உங்க அக்கா மரடி இல்ல. அவ புருஷன் தான் மரடம். இந்த விஷயத்தை டாக்டர் சொன்ன போது இருதயமே நின்று போச்சு. ஆமா, உங்க அக்கா எங்க? நீங்களா? எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? ஐ எம் சாரி. நான் ஏதோ அவசரத்துல உங்களை ரமான்னு நினைச்சிட்டேன். ஐ எம் சாரி. எப்படி தெரியும்? டாக்டர் ஒரு மனைவி பேசுனதை கேட்டேன். வேற யாராவது கேட்டாங்களா? இல்ல, நான் மட்டும்தான் கேட்டேன். அப்போ இந்த விஷயத்தை வேற யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. அப்படின்னா எனக்கும் இந்த விஷயம் பல வருஷங்களுக்கு முன்னாடியே தெரியும். இல்லையா மற்றவங்க முன்னாடி மறுபடியா நிக்கிறீங்க? அந்த உண்மையை வேற யாருக்கிட்டயும் சொன்னாதான் என் கவலையே அடங்கும். அதுக்கு முன்னாடி நான் சொன்னபடி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும்.
கல்யாணமான 2 வருஷம் வரைக்கும் எங்க வாழ்க்கை ரொம்ப இன்பமா தான் இருந்தது. கல்யாணமாகி 2 வருஷம் ஆன பிறகு கூட எங்களுக்கு குழந்தை பிறக்கல. நாங்களும் மற்ற சாதாரண கணவன் மனைவி போல ஹோட்டல் சினிமாங்கிறத மறந்துட்டு கோவில் குளம்னு சுத்த ஆரம்பிச்சிட்டோம். எங்க குழந்தை ஆண்டவன் காதுல விடல. அடுத்ததா எங்க குடும்ப டாக்டர் மிஸ்டர் ரங்கநாதனை பார்த்தோம். அவரும் அவர் மனைவியும் எங்களை பலவிதமா சோதனை பண்ணினாங்க. குமார், நாளைக்கு ஈவினிங் வா, ரிப்போர்ட்ஸ் தரேன். டுமாரோ ஈவினிங், நாளைக்கு ஈவினிங் எனக்கு ஒரு டின்னர் இருக்கு. அப்ப உமாவை அனுப்புங்க. சோ உமாவை டின்னர் கூட்டிட்டு போவானாங்கிறீங்க? இட்ஸ் ஒன்லி an official dinner. நான் உமாவை ஈவினிங் அனுப்புறேன். ஓகே ஓகே ஓகே. வரேம்மா. வரேன் டாக்டர். ஓகே. வரேன் மஞ்சு. என் மனசுல நான் வேண்டிக்காத தெய்வம் இல்ல. டாக்டர் நல்ல வார்த்தையை சொல்லணுங்கிற பேராசையோட மறுநாள் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங் மஞ்சுளா. டாக்டர், I said good evening. It's not a good evening, Uma. டாக்டர், உமா, நீ இப்போ தைரியமா இருக்கணும். டாக்டர், உமா, உன்னோட ரிப்போர்ட்ஸ்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா ஆனா என்ன மஞ்சு? சின்ன வயசுல ராம்குமார் பல தப்புக்கள் பண்ணிருப்பான் போல இருக்கு. அதோட விளைவு அவனுடைய ரத்தத்துல உயிரணுக்கள் அடியோடு சுத்திடுச்சு. உன் புருஷன் செஞ்ச தப்பால இந்த ஜென்மத்துல உனக்கு குழந்தை கிடையாது. மஞ்சுளா, மஞ்சுளா, நானும் அவரும் புரியுது. உங்களுக்குள்ள தாம்பத்திய உறவுல எந்தவித மனக்கசப்பும் இருந்திருக்காது. 2 பேரும் சந்தோஷமா தான் இருந்திருப்பீங்க. ஆனா குழந்தை பிறக்காது. அந்த அதிர்ச்சி என்னால தாங்க முடியல. வீட்டுக்கும் போக முடியல. பாதி தூரம் வந்தவன் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். எக்ஸ்கியூஸ் மீ. என்னம்மா? டாக்டர், எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும். சொல்லுமா. நான் இப்ப வீட்டுக்கு போறேன். என் புருஷன் நைட் டின்னர் முடிச்சிட்டு வந்தா நான் அவர்கிட்ட டாக்டர் ரிப்போர்ட்ஸ் இன்னும் ரெடி ஆகலன்னு சொல்ல போறேன். ஏன் அப்படி சொல்ல போற? நாளைக்கு மறுபடியும் அவரை கூட்டிட்டு என் மாமனார் மாமியாரோட இங்க வரப்போறேன். அவங்க கிட்ட நீங்க ரிப்போர்ட்ல இருக்கிற உண்மையை சொல்லக்கூடாது. நான் தான் மலடின்னு சொல்லணும். பிளீஸ். தோல்விகளை தாங்கக்கூடிய சக்தி அவருக்கு இல்ல. கடந்த காலத்துல நடந்த தவறுகள் எல்லாம் என்கிட்ட மறைக்காம சொன்ன நல்ல புருஷன் கத்திருக்காரு. ஏற்கனவே தன்னோட தவறுகளுக்கு பல ராத்திரிகள் தனியா வறந்திருக்காரு. இப்போ அந்த தவறானதை நான் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கேன்னு தெரிஞ்சா ஒண்ணு அவர் தற்கொலை பண்ணிப்பாரு, இல்ல என்ன 2ஆம் கல்யாணம் படிக்க சொல்லுவாரு. இந்த 2க்குமே எனக்கு சம்மதம் இல்லை. அதனால நான் முன்னாடி என்னதான் மலடின்னு சொல்லணும். பிளீஸ் மஞ்சு, பிளீஸ் என்னதான் மலடின்னு சொல்லணும். பிளீஸ், ஐ தேங்க் யூ, பிளீஸ். டாக்டர், எனி ப்ராப்ளம்? என்ன இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க டாக்டர். டாக்டர், I am a sportsman. You are an umpire. Come on, come out with your decision immediately. டாக்டர், உங்க வாக்குல தான் என்னோட வாழ்க்கையே இருக்கு. சாரி ராம்குமார், இந்த ஜென்மத்துல உமாவுக்கு குழந்தை கிடையாது. What the hell do you mean, doctor? I meant what I wanted to mean. என் மருமகன் மலடின்னா சொல்றீங்க?
அந்த வார்த்தையை நான் உபயோகப்படுத்த விரும்பல. என் ரிப்போர்ட்ஸ் படி நான் பொய்யும் சொல்லல. இந்த ஜென்மத்துல உமாவுக்கு குழந்தையே கிடையாது. Take it easy. Take it easy, I say. It's all right. It's all right. It's all right. Madam, you are great. தயவு செஞ்சு இந்த விஷயம் சமாவு கூட தெரிய வேண்டாம். நெருப்பு மேல சத்தியம் பண்ணி இருக்கேன். நெருப்பை என் மேல போடுறவரை இந்த விஷயம் என் மூலமா வெளியே வராது. சரிடி. அம்மா பெரிய உங்களை கூப்பிடுறாரு. வரேன். போட்டோ நான் துடைக்கிறேன். இதை மட்டும் நீ துடைக்க வேண்டாம், நானே துடைச்சுக்கிறேன். மாமா கூப்பிட்டீங்களா? உமா, நீ உன் தங்க வீட்டுக்கு போய் ஒரு நாள் இருந்துட்டு வாங்க. எதுக்கு மாமா? இன்னைக்கு சாயங்காலம் நீங்க இருந்தா உன் மனசும் கஷ்டப்படும், எங்களுக்கு சங்கடமா இருக்கும். ஏன் மாமா? ராம்குமார் கல்யாண விஷயமா பேச பெண்ணோட அப்பாவும் அம்மாவும் வராங்க. இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். சட்டமும் சம்மதிச்சாச்சு, சட்டத்தை பாதுகாக்கிற இவரும் சம்மதிச்சாச்சு. அவர் என்ன சொன்னாரு? அவன் என்ன சொல்றது? இந்த பொண்ணுக்கு தாலி கட்டிடான்னா கட்டிட்டு போறான். அதுவும் தவிர அவன் 1000 பொண்ணுங்க கழுத்துல கூட தாலி கட்ட தயார்னு என்கிட்ட வாக்குறுதி கொடுத்திருக்கான். மாமா மாமா, இதுக்கு நீங்க எப்படி சம்மதிச்சீங்க? முக்கியமான விஷயமா பேசிட்டு இருக்கா போல இருக்கு. நான் அப்புறம் வரேன். பரவாயில்ல, என்ன விஷயம்? இல்ல பரவாயில்ல, நான் அப்புறம் வரேன். தைரியமா சொல்லுங்க, என்ன விஷயம்? பொண்ணு வீட்டுல இருந்து கரெக்டா 4 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்கா. அது இருக்கட்டும். மூத்த தாரமும் இந்த வீட்டுல தான் இருப்பாங்கிறத அவங்களுக்கு கிளியரா சொல்லிட்டீங்களா? அதெல்லாம் ஒரு தடவைக்கு 2 தடவை அவர்கிட்ட சொல்லியிருக்கேன்.